எல்லாருக்கும் வணக்கம். காக்கி சட்டை February 27th ரிலீஸ் ஆக போகிற படம். அண்ட் லாஸ்ட் ரிலீஸ் April 4th போன வருஷம் இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 11 months கழித்து இன்னொரு படம் வருது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் தான் இந்த படம் வருது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் இந்த டைம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்க்ரீனில் வந்து எப்படி அந்த போலீஸ் ரோலை ஏற்றுக்க போகிறாங்க மக்கள், அண்ட் ஆக்ஷனுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டோட காத்துட்ருக்கேன். அண்ட் இந்த டீம் பற்றி நிச்சயமாக சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் இந்த காக்கி சட்டை உருவாகிறதுக்கு பெரிய காரணம் தனுஷ் சார். அவருக்கு தேங்க்ஸ். அவர் ஆரம்பித்து வச்சது தான் இது. திரும்ப படம் பண்ணலாம் எதிர்நீச்சல் டீம் அப்படின்னு சொல்லி. அண்ட் எதிர்நீச்சல் அப்படின்னும் போது அனிருத்தை மிஸ் பண்ண முடியாது. அவருடைய சாங்ஸ் தான் எதிர்நீச்சல் பெரிய அடையாளமாக அமைஞ்சுது. ஸோ அவரோட மியூசிக் அண்ட் துரை செந்தில்குமார் சார் திரும்ப இப்போ என்னை வேறு மாதிரி காட்டுறதுக்காக நிறைய மெனக்கிட்டு இருக்கார் அவர். அண்ட் மைனா, கும்கி அண்ட் மான்கராத்தே இதெல்லாம் சினிமாட்டோகிராஃபி பண்ண சுகுமார் சார். அண்ட் அவரோட சினிமாட்டோகிராஃபியில் அண்ட் ஸ்ரீதிவ்யா திரும்பவும் பேர் பண்ணியிருக்காங்க வருத்தப்பட வாலிப சங்கத்துலேருந்து. அண்ட் என்டையர் டீமும் என்ன எதிர்பார்க்கணும்னா இந்த எங்களுடைய எஃபர்ட்டுக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு காத்துட்ருக்கோம். ட்ரெய்லருக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பை படத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். ஸோ February 27 தியேட்டர்ஸில் காக்கி சட்டை வருது. ப்ளீஸ் எல்லோரும் உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்கள். தேங்க்யூ. காக்கி சட்டை சிவகார்த்திகேயனோட அடுத்த பேங்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவருடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி. அதாவது என்னென்னா தன்னைத்தானே வளர்த்துக்கிட்ட ஒரு பெரிய நபராக அவர் வர்றாரு. அவருக்கு ஃபாலோயர்ஸ் வந்து இப்போ அன்இமேஜினபிள் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் விட தாண்டி வந்து ஒரு எங்கள் இயக்குனர் தான் எனக்கு ரொம்ப பாராட்டணும்னு தோணுது. ஏன்னா அவர் வந்து எதிர்நீச்சலில் எனக்கு ஒரு எபிசோடு தான் கொடுத்தாரு. ஆனால் அந்த எபிசோடுக்கு கிடைச்ச வரவேற்பு இப்போ இந்த படத்தில் மிகப்பெரிய முக்கியமான ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து அந்த கேரக்டர் வந்து டிசைன் பண்ணதே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஆஸ் யூஷுவல் வந்து என்னுடைய கைண்ட் ஆஃப் காமெடி எல்லாமே இருக்குது அதில். எனக்கு முதல்ல டைரக்டருக்கு இயக்குனருக்கு தான் நான் முதல்ல பாராட்டு தெரிவிக்கணும். அண்டு வந்து தனுஷ் சார் வந்து இந்த மாதிரி ஒண்டர்பார் ஃபிலிம்ஸில் இந்த மாதிரி அருமையான படங்கள் தயாரிக்கிறது அவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் முக்கியமாக இசையமைப்பாளர் திரு அனிருத் அவர் வந்து இந்த படத்தில் மிக அருமையான சாங்கை போட்டு எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. சிவகார்த்திகேயன் பற்றி சொல்கிறதா இருந்தால் அவர் ஒரு கிட்டத்தட்ட வந்து என்ன அது திருச்சிலேருந்து வந்த ஒரு சாதாரண பையன் இந்த அளவுக்கு தன்னைத்தானே வளர்த்திக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சாதனை பறிஞ்சு என்ன கதை தேர்ந்தெடுக்கணும் ரொம்ப நிதானமாக செயல்படுறாரு. இந்த வருஷம் இன்னொரு பெரிய உச்சத்துக்கு அவர் கண்டிப்பாக போகிறது உண்மை. இந்த படம் அதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாத்தையும் செய்யுங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து ஒரு எல்லோரும் ரசிக்கத்தக்க வகையில் ஒரு அற்புதமான படமாக வந்திருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். படம் பார்த்தவங்க சொன்னாங்க. உங்களோடு கூட நானும் இந்த படத்தினுடைய வெற்றி விழாவை எதிர்பார்க்கிறேன். ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இதை மாற்றி தரும்படி உங்கள் எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருமே நாங்கள் வந்து ஈச் அதர் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு டீம். எனக்கு வந்து அவர் ஜெயிக்கணும், அவருக்கு வந்து நான் ஜெயிக்கணும். டைரக்டர் எல்லாருமே நாங்கள் சுகுமார் சார் எங்களோட சக்ஸஸ் விட அந்த டீமில் இருக்கிறவங்க இன்னும் சக்சீட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுற ஒரு டீம். ஸோ ரொம்ப என்ஜாயபிளான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மோரோவர் எல்லாமே ஒரு பிரதர்ஸ் மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு பீக்கில் இருக்குன்னு சொல்லலாம் எல்லாருக்கும். அண்ட் மோரோவர் செந்தில் சார் ஆல்வேஸ் ஆக்சுவலாக 3 ஆடியோ வந்து நல்லா போன அப்புறம் செகண்ட் ஃபிலிம் வந்து ரொம்ப க்ரூஷியலான ஃபிலிமாக இருந்தது ஆஃப்டர் 3. ஏன்னா வந்து ஒரு படம் ஒரு 1 ஹிட் ஒண்டர் அப்படி சொல்லிடுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருந்தது. பட் செந்தில் சார் வந்து ஒரு மியூசிஷியனுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்து எதிர்நீச்சல் வெளில வந்து. ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது எனக்கு என் கெரியரில் ஒரு பெரிய பிரேக்காக நான் இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறேன். மோரோவர் இந்த காக்கி சட்டையில் அதே மாதிரி தான் டோட்டலாக ஃப்ரீயாக விட்டார். எனக்கு இதுதான் ஏரியாஸ், இங்கே தான் சாங்ஸ் வரப்போகுது. அண்டு எனக்கு எல்லாமே ஹிட் பாடல்கள் வேணும், நீங்கள் கொடுக்கறத கொடுங்க அப்படின்னாரு. அண்ட் நம்ம கான்ஃபிடென்ஸை வந்து அவர் வந்து நம்புவார். இப்போ சார் இந்த பாட்டு நல்லா இருக்கு சார் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிற கூட லெவலுக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ அதனாலே நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஸோ தேங்க்யூ டு செந்தில் சார் அகெயின் ஃபார் திஸ். அப்புறம் வந்து ஹீரோ 7வது படம் அவருக்கு. அண்டு
எனக்கு வந்து 7வது படம் அண்ட் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து இந்த இடத்த ரீச் பண்ணியிருக்கிறது. அண்ட் எவ்ரிடே வந்து அவரோட க்ரோத்தை வந்து நான் வந்து சைடில் இருந்தே பார்க்குறேன். ஸோ எனக்கு இன்னும் ஹாப்பினஸ் கொடுக்குது. அண்ட் இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு இவ்வளோ நாள் நடித்த படங்கள் விட இது ஒரு சேஞ்ச் ஓவர் படமாக இருக்கும்னு நம்பியிருக்கோம். அப்படி தான் இந்த ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ட் காக்கி சட்டை வெரி வெரி க்ளோஸ் டு ஆல் ஆஃப் அஸ், க்ளோஸ் டு அவர் ஹார்ட்ஸ். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் மேக்கிங் போச்சு. அண்ட் மோர் ஓவர் அதுக்கப்புறம் ரிலீஸ் டேட்டே வந்து எப்போன்னு ரொம்ப டவுட்லேயே இருந்தது. ஃபைனலாக இப்போ 27th வருதுன்னு சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னைக்கு காலைல தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிஞ்சது அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் நான் பார்த்துட்டேன். மேபி ஃபர்ஸ்ட் டு சி. நம்மளே சொல்லக்கூடாது, எங்கள் எல்லாரோட ரெஸ்பான்ஸ்க்கும் நாங்கள் ஈகர்லி வெயிட்டிங். அப்புறம் தனுஷ் சார் லான்ச் பண்ணது மேலே ஒரு ப்ரொடியூசராக வந்து இவ்வளோ நாளாக வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அண்ட் திரும்பி அவருக்கு நன்றி தான் சொல்லணும். நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக தான் சொல்லணும். அண்ட் இந்த 2வது படம் 3வது படம் காம்பினேஷன் அப்படிலாம் சொன்னார். அதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் அட் த சேம் டைம் ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது அண்ட் ஒரு த்ரில் இருக்குது. 27th என்ன நடக்க போகுதுன்னு we are all eagerly waiting. மதன் சார் அண்ட் ஜேம்ஸ் சார் மான் கராத்தேலேருந்து, அதாவது மான் கராத்தே ஒர்க் பண்ணும் போது போன வாட்டி நைட்லாம் வந்து ஸ்டுடியோவில் படுத்துருவாங்க ஃபைனலுக்கு வெயிட் பண்ணும்போது. இந்த வாட்டி வரல, ஏன்னு தெரில. ஸோ தேங்க்யூ மதன் சார் அண்ட் ஜேம்ஸ் சார். ஒரு பெரிய ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்காங்க இந்த சினிமா ஜேர்னியில். அண்ட் சுகுமார் சார், இது வரைக்கும் ஐ திங்க் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்னோட சாங் விஷுவல்ஸில் வந்து கண்டிப்பாக சுகுமார் சாரோட ஒர்க் தான். மான் கராத்தே ஆகட்டும், இப்போது காக்கி சட்டை ஆகட்டும். ஸோ தேங்க்யூ சார். மனோபாலா சார், நீங்கள் தான் நான் படம் பார்த்தேன், ஃபுல்லாக ஸ்கோர் முடித்தேன் சார். தியேட்டரில் நீங்கள் வரும்போது என்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். அது நீங்கள் எப்படி வேணாலும் மீனிங் எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் இந்த ஹோல் டீம் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணியிருக்க. எல்லா படங்களையும் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் தான். பட் இதில் வந்து நாங்கள் ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃபேமிலியாக ஒர்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். ஹாவ் அ குட் ஈவினிங். அண்ட் எல்லாருமே காக்கி சட்டை பார்த்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். காக்கி சட்டை இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது தனுஷ் சார். அண்ட் நிறைய பேருக்கு ஆல்ரெடி நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பெரிய கேள்வியை இங்கே அதுலேருந்தே ஆரம்பிச்சிடுறேன். தனுஷ் சாருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் அவர் வரலன்னு நிறையா பேர் கேட்கலாம். அவர் எப்போ இந்த படத்தை பற்றி ஏன் சார் கதை கேட்கலையா அப்படின்னா, இந்த படம் நல்லா தான் வரும், எனக்கு தெரியும், உங்கள் டீம் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் எதிர்நீச்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். சார் ஆடியோ லான்ச்சுக்கு இது உங்கள் படம், நீங்கள் பார்த்துக்குவீங்க, நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்களை நம்பி, இன்றைக்கி இல்லை, இது இன்றைக்கி அவர் சொன்ன அது இல்லை, ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு சொன்னது தான். ஸோ அந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே தான் காக்கி சட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். கதைக்குள்ளேயும் சரி, கதைக்கு வெளியிலையும் சரி, தனுஷ் சார் எங்கள் எல்லார் மேலேயும் வச்ச நம்பிக்கை. அண்ட் எஸ்பெஷலி இந்த படத்துக்கு பட்ஜெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணல அவர். நீங்கள் என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி அமைஞ்சது தான். அந்த மாதிரி டைரக்டர் சார் வந்து அனிருத் மேலே வச்ச நம்பிக்கை, அவர் பாட்டு கொடுத்தா அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு செகண்ட் ஃபிலிம் பண்ணுறாரும்போது அவர் ப்ரூவ் பண்ணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் வந்து நிறையா காரணம் சொல்லலாம், எனக்கு வந்து இந்த மாதிரி தான் கிடச்சிது, இந்த மாதிரி பட்ஜெட் தான் கிடச்சிது, எனக்கு வந்து இப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்லி. பட் செகண்ட் ஃபிலிம் ஒரு சக்ஸஸ்க்கு அப்புறம் பண்ணும்பொழுது காரணங்கள் சொல்ல முடியாது. அவ்வளோ ப்ரெஷரில் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னை வச்சு ஒரு போலீஸ் ஸ்டோரி எடுக்கலாம்னு நினச்சது மிகப்பெரிய நம்பிக்கைன்னு நினைக்கிறேன். என் மேலே இவ்வளோ பெரிய நம்பிக்கை யாரும் வச்சதில்லை என்னுடைய லைஃப்பில். எனக்கு என்ன வருமோ அதை செய்யணும் அப்படின்ட்டு தான் எனக்கு கூட இருக்கவங்க இல்லை எல்லாருமே வந்து இது வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய லைஃப்பில் ஒரு போலீஸ் படம் உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக கொண்டு வந்து இந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்து வச்சார். ஸோ அங்கேருந்து டேக் ஆஃப் ஆச்சு. படமும் அதை சம்மந்தப்பட்டது தான். நாம் ஒரு விஷயத்த தொடர்ந்து நம்பிக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் அதை அடைய முடியும் அப்படிங்கிறத ஒரு எங்கேயும் கருத்தாக இது இருக்காது. படமாக பார்த்து முடிக்கும்போது தூரத்தில் அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறோம். அப்படி ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் நம்பிக்கை வச்சிருக்கிற இந்த டீம் இது ஒன்று பார் ஃபிலிம்ஸ். எதிர்நீச்சல் அப்படின்னு ஒரு பெரிய பிரேக், அதுக்கப்புறம் இப்போ இந்த காக்கி சட்டை, அந்த மாதிரி இதை ரிலீஸ் பண்ணுற எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சார், ஜேம்ஸ் சார், அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பில் தாண்டி பர்சனல் ரிலேஷன்ஷிப் உண்டு. துரை செந்தில்குமார் சார், அவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன் நான். அவருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். ஏன்னா இப்போது ட்ரெய்லர் எஸ்பெஷலி பார்த்த பிறகு எல்லாருமே சொல்கிறது என்னென்னா,
நல்லா இருக்குது உங்களுடைய லுக்கு, கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, லுக்கு ஷார்ப்பாக இருக்குது, ஒரு போலீஸ் மாதிரி இருக்கீங்க யூனிஃபார்மில் பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மோஷன் போஸ்டர் வந்ததுலேருந்தே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது எல்லா டைம். அதுக்கு ஆரம்பிச்சது துரை செந்தில்குமார் சார் தான். அண்ட் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் அதுக்கு, அந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்து. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அது வரைக்கும் நான் ஃபுல்லாக டென்ஷன்லேயே இருந்தேன், எப்படி இருக்க போது, என்ன சொல்ல போகிறாங்கன்னு. ஸோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் சுகுமார் சார் மான்கராத்தேக்கு அப்புறம் மான்கராத்தே டைம்லேயே சொல்லிருப்பாரு, நான் அவங்கள வந்து சூப்பராக காட்ட போகிறேன் சிவா, அடுத்த படம் பண்ணுற சினிமாட்டோகிராஃபருக்கு வந்து அது சேலஞ்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அப்படியா சார், அந்த சேலஞ்சை நீங்களே எடுத்துக்கங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவரை கூப்பிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த படத்துக்காக நிறைய மெனக்கெட்டார் அவர். ஏன்னா என்னோட பாடி லாங்குவேஜ்லேருந்து அதை கரெக்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வர வேண்டிய பெரிய பொறுப்பு அவருக்கு தான் இருந்தது. அதை ஸ்கிரிப்ட்லேருந்து ஸ்க்ரீனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய பொறுப்பு. அண்ட் என்னை நல்லா காமிச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் அனிருத் வந்து எனக்கு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அதுக்கு என்ன காரணம்லாம் தெரியல. மேபி நான் ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கேனா அப்படின்னு தெரியல. பட் அதை தாண்டி எனக்கு ரொம்ப க்ளோஸ் அனிருத். ஒரு ஃப்ரெண்ட், பிரதர், என்ன வேணால் சொல்லலாம். அப்படிப்பட்டவர். ஸோ அவர் எப்போவுமே என்ன நினைப்பாருன்னா, என்னை ஒரு லெவல் மேலே தான் வச்சு பார்ப்பார். இந்த பாட்டு வந்து சூப்பராக இருக்கே, இது எப்படி ஆடிடுவானா அப்படிலாம் இல்லாமல் இது நல்லா பண்ண முடியும், நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. எஸ்பெஷலி இந்த படத்தோட இன்ட்ரோ சாங்லாம், இது காக்கி சட்டை அப்படின்ற சாங்லாம், அதுக்கு அந்த ஸ்டைல் ஆஃப் சாங் என்னை யோசிக்கவே முடியாது. பட் அதை அவர் தைரியமாக கொடுத்தாரு. ஸோ அனிருத் சார் ரொம்ப தேங்க்ஸ் எல்லா சப்போர்ட்டுக்குமே. இந்த படம் வந்து ஃபுல் லென்த், ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல் லென்த் ஆக்ஷனாக அப்படி படம் இல்லை. இந்த படத்தில் எல்லாமே இருக்கும். லவ், காமெடி, சின்ன சின்ன எமோஷன்ஸ், அது கூட ஒரு நீட்டான ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்ஷன், இதெல்லாம் சேர்த்தது தான் இந்த காக்கி சட்டை. அப்படி பார்க்கும்போது காமெடி அப்படின்றது எப்பவுமே அது இல்லாமல் என்னால் படம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அது நமக்கு ஈஸியாக வருதுன்றதை தாண்டி ரொம்ப பிடிச்சு பண்ணுற ஒரு விஷயம். அதில் வந்து இமான் அண்ணாச்சி ஃபஸ்ட்டு மேஜராக படம் ஆரம்பித்து அப்படியே ஒரு ட்ராவல் போகும்போது இமான் அண்ணாச்சியோட தான் பண்ண போகிறோன்னா, ஒரு டெலிவிஷனில் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஸ்லாங்கே ரொம்ப பிடிக்கும். ஷூட்டிங்கில் அவர் பேச சிரிச்சுட்டே இருப்போம். சுகுமார் சார்லாம் கேமராவெலாம் ஆட்டிட்டு இறங்கிலாம் வந்துடுவார், நான் இதை ஷூட் பண்ணல, இது நீங்களே பண்ணீங்க, அவ்வளோ பயங்கர காமெடியானலாம் கேட்காதீங்க, அது நாங்கள் அங்கே பண்ணுற சேட்டைகள் அவங்களுக்கு காமெடியாக இருக்கும். படத்தில் நீங்கள் அவ்வளோ பயங்கரமாக இல்லையே அப்படின்னு அப்புறமா சொல்லக்கூடாது. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அது ஓரளவு காமெடி இருக்கும். அவர் பேசுகிற ஸ்லாங் வந்து பயங்கரமாக இருக்கும். அதில் நிறையவே சிரிச்சிருக்கோம் அசோக். அண்ட் அதுக்கடுத்து மனோபாலா சார், அவர் எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் இல்லாத படங்கள்ல, பட் அவர் நிறைய படங்கள் பண்ணாலும் எவ்ரி ஃபிலிமில் அவர் வரும்பொழுதெல்லாம் தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னா அது அவர் கிரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு அழகான விஷயம்னு நினைக்கிறேன். அது படத்துக்கு பெருசாகவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. கதையோடு சேர்ந்து தான் எல்லாருமே இந்த படத்தில் காமெடி பண்ணியிருக்கிறோம். செகண்ட் ஹாஃபில் மனோபாலா சாருக்கு எனக்குமான ஒரு சீன் மட்டும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஏதாவது புதுசாக பண்ணுமே அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணி பழசு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறோம். அது நீங்கள் பார்க்கலாம். ஸோ பட் டீமாக எங்களுக்கு எல்லாருக்குமே கூட நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டோடையுமே கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. அது ஒருத்தருக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன். February 27th காக்கி சட்டை தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது வந்து எதிர்நீச்சல் ரிலீஸ் ஆன அன்றைக்கி தனுஷ் சார் வீட்டில் நாங்கள் எல்லாரும், நான் சிவா எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டு. இந்த இடத்துல நான் தனுஷ் சாருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு முதல் படத்தை எனக்கு இன்றைக்கி முதல் படம் வாய்ப்புன்றது பெரிய விஷயம். முதல் படம் தொடர்ந்து 2வது படம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய விஷயம். அது வந்து தனுஷ் சார் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எதிர்நீச்சல் படத்துக்கு ஒரு 40 நிமிஷம் கதை கேட்டார். இந்த படத்தில் ஒரு 5 நிமிஷம் அவுட்லைன் மட்டும் கேட்டார். அதை கேட்டுட்டு இந்த படத்தில் வேறு நல்ல விஷயங்கள்லாம் என்ன பண்ணலான்ற இன்புட் மட்டும் தான் அவர்கிட்ட வரும். மற்றபடி எதுக்கும் எங்களை எந்த விதத்துலையும் ப்ரெஷர் பண்ணாமல் இப்படி ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஓவராலாக என்னென்னா, ஃபஸ்ட்டு படம் வந்து எல்லோரும் லக்கு தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஈஸியாக. ஸோ அதனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நான் அதில் வந்து இன்னும் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். அதோட இதில் ப்ரெஷர் ஜாஸ்தி. ஃபஸ்ட்டு படத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு வந்து படம் எப்படி இருக்குன்ற யாரும் கேட்க போகிறது கிடையாது. பட் இதில் ஈச் அண்ட் எவ்ரி டே எல்லா சைடில் இருந்தும் சிவகார்த்திகேயன் படம் போலீஸா, ஏன், எப்படி, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்தது. ஸோ அதெல்லாம் அந்த ப்ரெஷர்லாம் ஃபேஸ் பண்ணி நாங்கள் வந்து 1.5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த 27th படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து தனுஷ் சார் கம்பெனியில் ஒர்க் பண்ண வச்சாங்க வண்டர் பார். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து ஜேம்ஸ் சார், மதன் சாரோட மறுபடியும் நான் அவங்களோட காம்பினேஷன் வந்திருக்கேன். சிவகார்த்திகேயன் சார் மூலிமா அது செகண்ட் படம் கிடச்சிது அவரோட காம்பினேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ நல்ல ஒரு டைரக்டர் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு செந்தில் சார். ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது சார். நன்றி சார். ஸோ இந்த டீம் மறுபடியும் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
தேங்க்ஸ். இந்த படத்தில் ஒரு முக்கியமான காட்சியில் வந்து என்ன ஆட சொன்னார் இந்த செந்தில். ஏங்க உங்களுக்கு இதெல்லாம் ரிஸ்க்குன்னு கேட்டேன். அப்புறம் வந்து எனக்கு டான்ஸ் மாஸ்டர் பணியாற்றிய திரு சிவகார்த்திகேயன் ரொம்ப நன்றி. அவர் என்கிட்ட 1-2 சொல்லி தான் எல்லாரும் ஆடுவாங்க. எனக்கு 2.5 சொல்லி ஆடி ஆச்சாரு. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். அண்டு என் அருமை தம்பி குட்டி அணி ஒவ்வொரு படத்துலையும் உன்னுடைய ஹைட் வந்து ரொம்ப ரொம்ப உயரத்தில் போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு பாட்டும் ரசிக்கிற மாதிரி இருக்கு. அதே போல் எனக்கு வந்து எனக்கு என்னென்னா நீ அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுறியா? நீ அந்த அளவுக்கு வயசு வந்துட்டியான்னு. ஓகே. ஏன்னா அவ்வளோ குட்டி பையனாக இருக்கிறதே அதுவே ஒரு பெரிய இது. இன்னும் நீண்ட நெடுகாலம் நீண்ட திரையில் நீங்கள் இருக்கணுங்கிறது கேட்டுக்கிறேன். முக்கியமாக ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் தனுஷ் அவர்கள் இந்த மாதிரி உன்னதமான படங்களுக்கும் உன்னதமான சித்திரங்களை எடுக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களை மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு, நல்ல படங்களை எடுக்கிறாரு. அந்த வகையில் தனுஷுக்கும் நன்றி சொல்லி, வெளியிடும் திரு மதன் அவர்களுக்கும் நன்றி சொல்லி. அண்ணாச்சி எப்போ உள்ள என்ட்ரி? இப்போ தானே இந்த கேப்பில் உள்ள நுழைஞ்ச அண்ணாச்சிக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. எங்களோட வளர்ச்சியில் ஒரு சிவாவோட பங்கு வந்து பெரும் பங்கு இருக்குது. என்ன வளர்ச்சினா எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மோஷன் பிக்சர்ஸாக. அதுக்கு இந்த படம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் தேட்டர் சைட்லேருந்து எங்களுக்கு மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் வந்தது இந்த படத்துக்கு தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 370+ தேட்டர்ஸ் வந்து காக்கி சட்டை தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மேபி அந்த ஃபிகர்ஸ் வந்து இன்னும் கூட ஜாஸ்தியாகவும் சான்சஸ் இருக்குது. அடுத்தது ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரே வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ரெக்கார்ட்ஸ் பண்ணி அதை அவரே பிரேக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் இன்னும் மேலே வளர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமாக ஆக்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ வெரி மச்.